வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, தமிழ்நாடு ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் அறிவிப்புகளையும், விண்ணப்பிக்கக்கூடிய முறை, சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள், என்னென்ன பணிகளை செய்து முடிக்க வேண்டும், தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்ச்சி பெறாதவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைப்பு, அதேபோல் ஆசிரியர்கள் தரப்பில் முன்வைக்கின்ற கோரிக்கைகள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் டிஎன்டிஇடி சிறப்பு தேர்வு ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி பற்றி 5/4/2026 சற்று முன் புதிய தகவல். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி சற்று முன் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு, சிறப்பு பயிற்சி வகுப்புகள் பற்றி ஏதேனும் தகவல்கள், அறிவிப்புகள், உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்போம். தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு தேர்ச்சி கட்டாயம் என்ற உத்தரவின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆசிரியர்கள் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற ஏதுவாக கல்வி தொலைக்காட்சி வழியாக சிறப்பு பயிற்சி மற்றும் வினா வங்கிகளை வழங்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி, தமிழகத்தில் அரசு பள்ளியில் பணியாற்றி வரும் தகுதிக்கான் பருவ ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு வரும் ஜூலை மாதம் நடைபெறவுள்ளது. இந்த தேர்வில் ஆசிரியர்கள் எளிதில் தேர்ச்சி பெறுவதை உறுதி செய்யும் வகையில் பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கிய முயற்சியை எடுத்துள்ளது. அதன்படி ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிற்சிகளை கல்வி தொலைக்காட்சி வாயிலாக வழங்க அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த தேர்வுக்கான விரிவான பயிற்சி தொகுப்புகளை மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் தயார் செய்து வருகின்றன. அனைத்து பாடங்களுக்குமான வினா வங்கிகள் மற்றும் பயிற்சி கையேடுகள் உருவாக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு ஆசிரியர்களை கொண்டு பிரத்யேகமாக பயிற்சி தொகுதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த நேரடி பயிற்சிகள் 1 மணி நேரம் வரை ஒளிபரப்பப்பட வாய்ப்புள்ளதாக துறை சார்ந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி தாள் 1 மற்றும் தாள் 2 ஆகியவற்றிற்கான தேர்வுகள் முறையே ஜூலை 4ஆம் தேதி மற்றும் ஜூலை 5ஆம் தேதி நடைபெற உள்ளன. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் ஆசிரியர்கள் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்ப செயல்பாடுகளில் ஆசிரியர்களுக்கு எழும் சந்தேகங்களை தீர்க்க தேவையான நடவடிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் எடுத்துள்ளது. இது தொடர்பாக பிரத்யேகமாக ஒரு ஒருங்கிணைப்பு அதிகாரியை நியமிப்பது குறித்து வரும் நாட்களில் ஆலோசிக்கப்பட்டு தகுந்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். இதன் மூலம் ஆசிரியர்கள் எவ்வித தடங்களும் இன்றி தேர்வுக்கு தயாராக முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெறும் மூலமாக சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா ஜூம் செயலி மூலமாக அவர்கள் இந்த வகுப்பை தினந்தோறும் மாலை 6 மணி முதல் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தற்போது தமிழ்நாடு அரசு பள்ளி பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு கட்டாயம் என்ற அடிப்படையில் இந்த மாற்றத்தின் மூலமாக அவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி மூலமாக வினாக்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தமிழக அரசின் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள தகுதி தேர்விலிருந்து தேர்ச்சி பெற ஏதுவாக கல்வி தொலைக்காட்சி வாயிலாக சிறப்பு பயிற்சி மற்றும் வினா வங்கிகளை வழங்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சலுகை பற்றிய உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.